இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் காமிச்சார். எனக்கு ஒன்று தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தெரியும்ல, நமக்கு தான் அது இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பேதுருக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவர் இல்லை, சூழ்நிலைலாம் ஒரு மாதிரியா இருக்கு. பேதுருக்கு ஒன்று தெரியும், எனக்கு தான் தெரியும்ல ஒரு காரியம், எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை செய்யலாம்ல. நிறைய இடங்கள்ல இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு காரியத்தை செய்ய போவோம், அந்த காரியத்தை ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். அந்த காரியத்துக்கு செய்ய போகிறப்ப நமக்கு ஒன்று தெரியும் பார்த்தீங்களா? ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்றாரு. திடீர்னு ஒரு ஆப்ஷன் வரும், இஎம்ஐயில் வாங்கிக்கோ. யார் ஆண்டவர் இஎம்ஐயில் எங்கேயாவது பைபிள் எங்கேயாவது வீடு இஎம்ஐயில் கொடுக்கப்பட்டிருக்கா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. இஎம்ஐயில் வாங்குறதுனா தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் பைபிள் சொல்கிறத நான் சொல்ல வரேன். உடனே என்ன வரும்? ஒரு ஆப்ஷன் வருது, உலகம் கொடுக்குது, இந்தா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், இஎம்ஐ கடனில் வாங்கிக்கோ. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை, நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.